ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நேற்று அதாவது வெள்ளிக்கிழமையோட ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இது காலையில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் எந்திரிச்சிட்டு நல்லா மங்களகரமாக வாசலுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வாசல் படிக்கு முன்னாடியும் கோலம் போட்டிருக்கோம். வாசப்படியில் எல்லாமே தாமரை கோலம் போட்டு அதில் காவி கொடுத்து கலர் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30 ஆகுது. நேரத்துலேயே எந்திரிச்சிட்டு எல்லாம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து அப்படியே கடகடன்னு நம்ம பூஜை வேலைகள் ஃபஸ்ட்டு சமையலை முடிச்சுட்டு அடுத்து வந்து பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால உப்பு தீபம் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வழிபடணும். ஏன்னா கடைசி வெள்ளிக்கிழமை, நேற்று தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை. அதனால் வந்து சமையலை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சமையல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வந்து மகாலட்சுமி தாயாருடைய அபிஷேகம் ஆராதனை எல்லாம் வந்து ஓடிட்டு இருந்தது. அதை அப்படியே போட்டு விட்டுட்டு நல்ல மங்களகரமாக அதை அப்படியே பாடிக்கிட்டே இருந்தது. அதை கேட்டுகிட்டே அப்படியே கடகடன்னு வேலைகள் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்போதுமே சுவாமி பாட்டு மந்திரங்கள் இதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டே இருக்கணுங்க. அப்படி ஒழிச்சிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்தி எல்லாமே வந்து வெளியில் போயிடும். நம்ம கேட்டுட்டு வேலை செய்கிறப்போ இன்னுமே நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் தக்காளி வதக்க போகிறேன். அதுக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாமே வந்து ரெடியாக வெட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாய் வந்து நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இது கூட நம்ம கிள்ளி வச்சுருந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் வரமிளகாய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து காலையில் மார்னிங் டிஃபனுக்கு கோதுமை தோசை தான் செய்ய போகிறேன். அதனால இந்த தக்காளி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கு. இப்போ வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தா தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சமையல் தான், அதோடு நல்ல ஹெல்த்தியான சமையல். இந்த கோதுமை தோசை வந்து எப்படி சொல்கிறதுன்னு நான் அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போடுற பூஜா வீடியோஸ் இது மாதிரி விலாக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூஜா வீடியோ பிடிக்குதா இல்லை இது மாதிரி விலாக் வீடியோ பிடிக்குதான்னு கமெண்ட்ஸில் பார்க்குறவங்க சொல்லுங்கள். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். பெரும்பாலும் சமையலுக்கு வந்து கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். கல் உப்பு போட்டோம்னாவே வந்து சீக்கிரம் வந்து தக்காளி நல்லா வதங்கிடும். நேற்று இப்போ வெள்ளிக்கிழமைனால பார்த்திங்க அப்படின்னா காலையிலே பூஜைகள்லாம் நேரத்துலேயே செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சமையல்லாம் வந்து நேரத்துலேயே முடிச்சுட்டேன். 7:30ங்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே எல்லாமே டிஃபன்லேருந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போ 5:30க்கு எந்திரிச்சதுனால வாசல் தெளித்து கோலம் போட்டதுமே பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூமில் தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல்லாம் வந்து ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் தூக்கி அது சட்னியை வச்சிடலாம். தக்காளி அதில் வதங்கட்டும். இப்போ கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது கரைக்கையில் பார்த்திங்க அப்படின்னா அதில் உப்பு, கொஞ்சம் நிறைய ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலக்கிட்டு இது போல் தோசைக்கல் சூடானதும் அதில் எண்ணெய் தடவிட்டு ரொம்ப நைஸாக கோதுமை தோசை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த கோதுமை தோசை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னுமே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இதில் கோதுமை மாவில் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிறப்போ நல்லா வந்து மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தோசை நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசை செஞ்சாவே இந்த தக்காளி செஞ்சால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதுபோக நடக்கடலை சட்னி பண்ணோம்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன்.
2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நாம் வந்து சாப்பிட கொடுத்துடலாம். இப்போ அடுத்து நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன். சமையல்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு டக்குன்னு வந்து நம்ம வேலைகளை வந்து ஆரம்பிச்சிடலாம். பூஜை வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்னி தோசை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மார்னிங் டிஃபன் ரெடி. இப்போ சிங்கில் நைட்டே வந்து பாத்திரங்கள்லாம் கழுவுனதுனால சிங்க் வந்து நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ண பாத்திரங்கள், காய் வெட்டின இந்த போர்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கழுவி வச்சிடலாம். கழுவி வச்சுட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்து டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா சுட சுட வடித்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உப்பு பருப்பு செஞ்சுருக்கிறேன். இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சமையல் தாங்க. நல்ல ஹெல்த்தியான சமையல். வெள்ளிக்கிழமைனால பருப்பு ரசம் எல்லாமே செஞ்சுருக்கிறேன். அதுபோக பார்த்திங்கன்னா இது வந்து மிளகு ரசம். இப்போ இன்றைக்கி பொரியல் பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய் பொரியலுங்க. நல்லாயிருக்கும் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இது எங்கே கிடைச்சாலும் வாங்கி இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு செய்யுங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து சமையல் கொடுக்குறப்பவே வந்து இந்த வீடியோலாம் நான் கொடுத்துட்டேன். அடுத்து சமையல் முடிச்சாச்சு. வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ சாமிக்கு தேவையான பூக்கள் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பூத்தது இது எல்லாமே நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ காலையிலே ஷார்ட்ஸ் வீடியோவில் நேற்று நான் கொடுத்துருப்பேன். நம்ம வீட்டில் பூத்த பூக்களை எல்லாமே வச்சு கோலங்கள் வச்சு அழகாக ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க. என்ன அப்படின்னா வந்து வீடியோ நானே எடுக்கிறதுனால நிறைய வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூக்கள் எல்லாம் வந்து பறித்து முடிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி நேற்று தை வெள்ளி கடைசி வெள்ளினால் லட்சுமி தாயாரை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி நேற்று உப்பு தீபம் ஏற்றினேன். இந்த தீபத்தோட ஃபுல் வீடியோ நான் நேற்று ஈவினிங் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க பாருங்கள். அதோட லிங்க் வேணாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் நேற்று கொடுத்த இந்த உப்பு தீப வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாருக்கு ஏலக்காய் மாலை சுட்டி அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தாங்க. தீப ஒளியில் அப்படியே நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த பூஜையோட வீடியோ நம்ம நேற்றே கொடுத்ததுனால இன்றைக்கி நான் வந்து கட் பண்ணிவிட்டு நேற்று என்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து சேனலில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப மங்களகரமாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க நேற்று பூஜைகள் வந்து. வீடே கோவில் போல் இருந்தது. இப்போ அப்படியே அந்த தீப ஒளியில் லட்சுமி தாயார் அழகாக சிரிச்சிட்ருப்பாங்க பாருங்கள். முதல்ல நான் சொல்கிறது மாதிரி தாங்க. நம்ம வீட்டில் நிறைய வேலைகள் செய்வோம் அன்றைக்கி. ஆனால் வந்து நம்மளே வீடியோ எடுக்கிறதுனால இப்போ யாராவது ஒருத்தர் இருந்து எடுத்தாங்க அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து கவர் ஆகும். நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து நம்மளே எடுக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக ஆயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைகள் இருக்குதுன்னா அதை தான் நம்ம செய்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கவர் பண்ணி எல்லா வேலைகளுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நான் ஃபஸ்ட்டே கேட்டது மாதிரி தான் இது மாதிரி பூஜை வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு பூஜை வீடியோஸ் வேணுமா இல்லை இது மாதிரி விலாக் வீடியோ வேணுமான்னு வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற சிஸ்டர்ஸ்லாம் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் 2 வீடியோவுமே கொடுக்குறேன். அதாவது விலாக் வீடியோ பூஜை வீடியோ ரெண்டுமே நான் கொடுக்குறேன். இப்போ தீபாராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு சாம்பிராணி காட்டிக்கலாம். காட்டிக்கிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் மாட்டியிருக்கிற லட்சுமி தாயார் படத்துக்கு, அதாவது கோமா தான் லட்சுமி தாயார் இருப்பாங்க, அவங்களுக்கும் நான் வந்து சாம்பிராணி காட்டிட்டு அதே போல் வீட்டுக்கு வெளியிலையும் போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நம்ம மாட்டியிருக்க விநாயகர் பெருமானுக்கு காட்டிட்டு
அதுபோல் பக்கத்தில் இருக்கிற மணி பிளான்ட் செடிக்கும் சாம்பிராணி காட்டிட்டு வெளியில் இயற்கையை பார்த்தோம் சாம்பிராணி காட்டி நம்ம வேண்டதில் நேற்று முடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அந்த சாம்பிராணி புகையை கொண்டாந்து வெளியில் இயற்கையை பார்த்து, அதாவது வானத்தை பார்த்து நீங்கள் நினச்ச காரியத்தை சொல்லி வேண்டுங்க. அது கண்டிப்பாக நடக்குங்க. இயற்கைக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வேண்டதில் கண்டிப்பாக அது நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூஜா வீடியோஸு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.